கீ யார்கிட்ட இருக்கும்? ஏய், என்னடி சந்தோஷோட பழைய பீரோவை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்க? இதோட சாவி எங்கம்மா இருக்கு? சந்தோஷ் கிட்ட தான் இருக்கு. லூசு, இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு டூப்ளிகேட் சாவி நம்ம கிட்ட இருக்கும்ல, அது எங்க? ஆ, என் கொத்து சாவில தான் இருக்கு. அத சொல்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? கூட ஏய், ஏன்டி சந்தோஷோட பீரோவை திறக்கிற? ஏன் புருஷன் பீரோவை நான் திறக்காம வேற யார் திறப்பா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ, பீரோவை திறக்கிறாளே, இன்னைக்கு என்ன ஆக போதோ? மா, என்னம்மா இது? எல்லா சொத்தும் செல்வி பேர்ல இருக்கு. ஏய், மறந்து போயிட்டியா? அவனுக்கு கல்யாணம் ஆன கையோட சொத்தெல்லாம் செல்வி பேர்ல தானே எழுதி வச்சிருக்கான். உனக்கு ஞாபகம் இல்லையா? என்னடி அப்படி பாக்குற? என்னடி சொத்து பத்திரத்தெல்லாம் போட்டு எரிக்க போறியா? இல்ல, எல்லாத்தையும் ஏன் பேர்ல மாத்த போறேன். என்ன இவ ஏதோ குழந்தைக்கு டைஃபர் மாத்துற மாதிரி ஈஸியா சொல்றா. பல கோடி ரூபாய் சொத்துடி அது. அதை எப்படி இவ பேர்ல மாத்துவா? என்னது? நீயே எடுத்து பாரு, என்னன்னு தெரியும். ஐயோ, இன்னைக்கு வீடு ரெண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம வீட்டு பத்திரம், ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், ஈசிஆர், ரியல் எஸ்டேட் பத்திரம் எல்லாமே இருக்கு. இது ஏன் லாக்கர்ல இருந்துச்சு, அது எதுக்கு நீ எடுத்த? இதெல்லாம் காரணமா தான் எடுத்தேன். என்ன காரணம்? நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மூணுத்தோட மொத்த வர்த் என்னன்னு சொல்லு. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு இதெல்லாம் கேட்குற? சொல்லு சந்தோஷ், இதோட வேல்யூ என்ன? கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி இருக்கும். 450 கோடியா? 450 கோடிய நீ செல்வி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க. இதெல்லாம் இப்ப பண்ணதில்ல, ஆல்ரெடி பண்ணது. அவளோட நீ வாழ்ந்த ஒரு வருஷ வாழ்க்கைக்காக அவளுக்கு 450 கோடி. உன் கூட 5 வருஷம் வாழ்ந்து உன் குழந்தைக்கு தாயாவும் இருந்து இந்த வீட்டையே கட்டி காக்குற எனக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டல. ஏய், தேவையில்லாம இப்ப எதுக்கு உன்னை அவளை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. இதுதான் வேணும். என்னது? நாளைக்கே இந்த சொத்தெல்லாம் நீ ஏன் பேர்ல மாத்தணும். ஐயோ, நேரடியாவே கேக்குறாளே. அடுத்து என்ன நடக்குமோ? நான் கேட்க சொல்லப்பா. ஏய், என்கிட்ட சண்டை பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டு தினம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? நான்லாம் பிரச்சனை பண்ண வரல, நியாயத்தை கேட்க தான் வந்திருக்கேன். பார், என் மனசுக்கு எது நியாயம் படுதோ அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னது? இன்னும் கூட அவ பேர்ல நம்ம சொத்தெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உனக்கு நியாயமா படுதா? அந்த செல்வி நீ வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி ஒதுங்கி போறா. ஆனா நான் என் வாழ்க்கை ஃபுல்லா உன் காலடியிலேயே தவம் கிடக்குறேன். அவளுக்கு 450 கோடி, எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒண்ணுமே இல்லையா? நல்லா இருக்கு சந்தோஷ் உன் நியாயம். ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம குழந்தை இதில் இழுக்கிற? அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? சரி சொல்லு. இது வரைக்கும் அஸ்வந்த்காகவும் எனக்காகவும் நீ என்ன பண்ணிருக்க?
சப்பாஷ்டி, இவனை இப்படிதான் கேட்கணும். கேளு கேளு. சரி, அதெல்லாம் கூட விடு. உன் கூட 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேனே, உன் குழந்தைக்கு தாயா இருக்கேனே, என்ன பொண்டாட்டியா மதிச்சு ஒரு புடவை எடுத்து கொடுத்திருக்கியா? ஒரு நாள் கோயிலுக்காவது கூட்டிட்டு போயிருக்கியா? இல்ல எனக்கு ஒரு முழம் பூவாவது வாங்கி கொடுத்திருக்கியா? நல்லா கேள்றி அவனை, நல்லா கேளு. எல்லாத்துக்கும் மேல ஒரு நாள் என்கிட்ட அன்பா பேசியிருக்கியா நீ? இத்தனை நாளா உனக்காக மட்டுமே வாழறனே, அத மதிச்சு ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள் மனசு விட்டு என்கிட்ட சந்தோஷமா என்னைக்காவது பேசியிருக்கியா? பாவம் என் பொண்ணு, மனசு உடைஞ்சு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கா. இது எதுவுமே நீ எனக்கு தராதப்போ என் புள்ளையோட எதிர்காலத்துக்காக உன் சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்தி எழுத சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு சந்தோஷ்? என் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு எதை எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லை. அததான் நான் இப்பவே செய்யன்னு சொல்றேன். நாளைக்கே செய் சந்தோஷ். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான். இந்த சொத்தெல்லாம் மாத்தி எழுதுங்க டாடின்னு அவன் என்கிட்ட வந்து நாளைக்கு கேட்டுற போறானா என்ன? சும்மா கடுப்ப கலப்பிக்கிட்ட போய் வேலையை பாரு. நாளைக்கு அஸ்வந்த் வந்து உன்கிட்ட கேட்க மாட்டான். நாளைக்கே நான் வந்து உன்கிட்ட சொத்தெல்லாம் மாத்தி எழுதுன்னு கேட்டா என்ன பண்ணுவ? அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன மிரட்டுறியா? இல்ல, உன் பொண்டாட்டியா உரிமையில கேக்குற. ஏய், என்னடி பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்க? நீ என்ன சட்டப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்க என்ன? ஐயோ, என்ன இப்படி கேட்டான்? இல்ல, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்க என்ன? என் பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறான். அஸ்வந்த்காக மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்தபடி நமக்குள்ள எந்த உறவுமே இல்ல. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த சொத்து எல்லாமே செல்வி பேர்ல தான் இருக்கும். அது நீ இல்ல. அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் யார் பேர்லயுமே மாத்த மாட்டேன். எனக்கு கோவம் தலைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. எனக்கு கோவம் ஏற்கனவே தலைக்கு ஏறிடுச்சு சந்தோஷ். இவளுக்கு கோவம் வந்தா யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாளே. ஒரு பொண்ணோட 5 வருஷம் குடும்பம் நடத்திட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு அவளுக்கு உன் சொத்துல எவ்வளவு உரிமை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு என் வக்கீல் வந்து சொல்லுவான். அப்போ நீ இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி தானே ஆகணும். அஞ்சலி, இன்னைக்கு என்ன கிழமைன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃப்ரைடேமா. இன்னைக்கு நாகராஜா நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். நாம தான் புத்துக்கு போய் பாலும் முட்டையும் கொடுக்கணும், தெரியும்ல? தெரியும்மா. சரி, ஃப்ரிட்ஜில் முட்டையும் கிச்சன்ல பாலும் வச்சிருக்கேன். நீ ஸ்கூலுக்கு போற வழியில நாகராஜனுக்கு மறக்காம கொடுத்துரு. சரிம்மா. நான் உன் வேன் டிரைவர் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவர் உனக்காக வண்டியை ஒரு 2 நிமிஷம் நிறுத்துவாரு. நீ கடகடன்னு இறங்கி போய் நாகராஜனுக்கு பாலும் முட்டையும் வச்சிரு, சரியா? சரிம்மா. இன்னைக்கு எனக்கும் நிறைய வேலை இருக்கு. உனக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்கூல் வேன் வந்து ஹார்ன் அடிக்கும்போது எனக்காக வெயிட் பண்ணாம நீ கிளம்பி போயிடு, சரியா? சரிம்மா. செல்லம். ஓ, இன்னைக்கு பாம்புக்கு பால் ஊத்துற நாளா? இருங்க, அந்த நாகராஜனுக்கு இன்னைக்கு நான் பால் ஊத்துறேன்.
நாகராஜா, இதுதான் இன்னைக்கு நீ குடிக்க போற பாலா? ஹா, நீயே ஒரு விஷ ஜந்து. உனக்கே நான் விஷம் வச்சு சாகடிக்க போறேன். இத நினைச்சா எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. இந்திய தொலைக்காட்சியிலேயே முதல் முறையா ஒரு விஷப்பாம்புக்கே விஷம் வச்சு சாகடிக்க போற முதல் வில்லி நானா தான் இருக்க போறேன். எப்படியோ நீ சீக்கிரம் செத்து தொலைஞ்சா சரிதான். பாம்பு கடிச்சா 5 நிமிஷத்துல சாவு. இந்த சயனைடை சாப்பிட்டா 5 செகண்ட்ல சாவு. உன் விஷத்தை விட இது 1000 மடங்கு கொடிய விஷம். இத சாப்பிட்டா உடனே பரலோகம் போய் சேர்ந்துருவேன். செத்து தொலை. பாம்பெல்லாம் ஒரு வில்லனா வச்சு ஒரு மிகப்பெரிய வில்லியையே அசிங்கப்படுத்திட்டீங்களேயா? உன் வாழ்க்கையில் நீ இழந்த எல்லா செல்வமுமே ரெட்டிப்பா உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. உன் குழந்தை இன்னும் சாகல செல்வி. உன் குழந்தை உன்னை சரியான நேரத்தில் தேடி வரும் செல்வி. சீக்கிரமே வருவாம்மா, நீ அழாத. ரொம்ப நன்றிம்மா. என் குழந்தைய நான் இப்பவே பார்க்கணும். சொல்லுங்க, என் குழந்தை எங்க? என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? இல்ல செல்வி, நம்ம குழந்தை இறந்து போச்சுமா. டாக்டர். எஸ் டாக்டர், நான் 2012 என்னோட டெலிவரிக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தேன். அதோட டீடைல்ஸ் கொஞ்சம் வேணும், கிடைக்குமா? டீட்டெயில்ஸா? அங்க வார்ட் பாய் இருப்பாங்க, அவங்கள கேட்டு பாருங்க. தேங்க்யூ டாக்டர். அண்ணா. என்னம்மா? அண்ணா,
2012ல் எனக்கு இங்கே தான் டெலிவரி ஆச்சு. அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும்னா. ஆனால் என் குழந்தை இறந்து போச்சு. ஐயோ, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும்னா. என்னம்மா? எனக்கு பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு எனக்கு தெரியணும். ஐயோ, இப்போ எல்லா டாக்டருமே வேலையில் இருக்காங்களேம்மா. சீஃப் டாக்டர் கூட வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் எந்த வருஷம் சொன்னீங்க? 2012ண்ணா. ஓ, 2012ன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு? ரெக்கார்டு தான்மா. ரெக்கார்ட்னா? இல்லைம்மா, நீங்கள் இங்கே வந்த தேதி, உங்களுக்கு பிறந்தது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு எல்லா விஷயமும் ரெக்கார்டில் இருக்கும். நான் அதை உடனே பார்க்க முடியுமாண்ணா? அம்மா, நீங்கள் நினச்ச உடனே பார்க்க முடியாது. விஷயத்தை தேடி தானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிண்ணா, அதை எப்படிண்ணா நான் உடனே பார்க்கறது? அதெல்லாம் பார்த்து எடுத்து தரவே எப்படியும் 2 மணி நேரமாச்சும் ஆகும். அது மட்டும் இல்லைம்மா, இது மட்டும் இங்கே இருக்கிற டாக்டருங்களுக்கு தெரிஞ்சா என்னை பிடிச்சி திட்டுவாங்க. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும்ண்ணா. தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்கண்ணா. புண்ணியத்தை வச்சுக்கிட்டு நான் என்னம்மா பண்ணுறது? இந்த ஆஸ்பத்திரியில் எல்லாமே நடக்கும். ஆனா என்னண்ணா? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குமா, அதுக்கு கொஞ்சம் செலவாகுமா. கொஞ்சம் தான்மா. நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நான் கொடுக்குறேண்ணா. 5000 கொடுப்பீங்களா? சரி, உங்களுக்காக 3000 ரூபாய் வச்சிருக்கீங்களா? என்னம்மா, இருக்கா இல்லையா? எடுமா, சீக்கிரம் எடுமா. அண்ணா, என்கிட்ட 2500 ரூபாய் தான் இருக்கு. காமிச்சிட்டு இருக்கேன். வாமா, வா சீக்கிரமா. இப்ப அந்த குட்டிச்சாத்தான் இங்க வந்து இந்த பால் எடுத்துட்டு போய் அந்த நாகராஜனுக்கு ஊத்தும். அதுக்கப்புறம் இத குடிச்சிட்டு பாம்பு செத்து போகும். இனி அஞ்சலிய காப்பாத்துறதுக்கு எந்த பாம்பும் வராது, எந்த பூரானும் வராது. சாவு நாகராஜா, சாவு, செத்து தொலை. ஆன்ட்டி, என்ன செல்லம்? என்ன ஆன்ட்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம், அது கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். கிச்சன் வேலையெல்லாம் அம்மா தானே பாப்பாங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வந்து அஞ்சலி, சரி சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் நாகராஜனுக்கு டிஃபன் எடுத்துட்டு போகணும். கொஞ்சம் நகருங்க. நாகராஜனுக்கு டிஃபன் ரெடி. என்ன இந்த குட்டி சாத்தா இன்னைக்கு பாலை மறந்து வச்சுட்டு போகுது? அஞ்சலி, இங்க வா வா. என்ன ஆன்ட்டி? என்ன எடுத்துட்டு போறீங்க? முட்டை. யாருக்கு? நாகராஜனுக்கு. உன் ஃப்ரெண்டு முட்டையும் பாலையும் தானே சாப்பிடுன்னு சொன்னேன். அப்ப முட்டையை மட்டும் எடுத்துட்டு போற? ஐயோ, மறந்துட்டேன் பாருங்க. இதோ இருக்கு நாகராஜனுக்கு சூப்பரான பால். அஞ்சலி அஞ்சலி, பாத்து பாத்து பாத்து, பால் கொட்டிட்டு போகுது. இப்படி நீ ஆட்டி ஆட்டி எடுத்துட்டு போனீனா பால் மொத்தமா கீழே சிந்திரும். கொஞ்சம் சூடா இருக்குல்ல, அதான் ஆட்டி ஆட்டி எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு நான் நாகராஜனுக்கு ஊத்திடுவேன். அவன் இத சாப்பிட்டு நல்லா தூங்குவான். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஆன்ட்டி. பை பை. போ போ, இன்னைக்கு உன் கையாலேயே உன் நாகராஜனுக்கு பால் ஊத்து. அவன் நிரந்தரமா தூங்கட்டும். ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் ஆற வைப்போம். இந்த குட்டி பிசாசு எப்பதான் போய் சேரும் தெரியலையே.
அஞ்சலி இன்னும் நீ கிளம்பலையாமா? இதோ கிளம்பிட்டேம்மா. ஏய் என்னடி இது பாலை திறந்தே வச்சிருக்க? இவ எதுக்கு இங்க வந்தா? அதுவாமா, பால் ரொம்ப சூடா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் ஆறட்டும்னு திறந்து வச்சேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஒருவேளை கெட்டு போச்சோ? ஐயோ, அது கொடூரமான விஷம்டி. அதை மூடி தொலை.